கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனிதன் அவன் நல்லவனாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி இவன் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் மனைவி வீட்டோரில் கணிதரும் திராட்சை செடி. அவனுடைய பிள்ளைகள் அவன் பந்தி சுற்று ஒளிவு மர கன்றுகள் என்று சொல்லப்படுகிறது. அதை பார்த்து மற்றவர்கள், சரி உன்னுடைய மனைவி பிள்ளை இப்படி இருக்கிறாங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானும் என் பிள்ளைங்களை என் மனைவி பிள்ளை இப்படி தான் நடத்த போகிறேன் சொல்லிட்டு அவரும் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அட்வைசிங் இஸ் நாட் நெசசரி, பட் லீட் எ மாடல் லைஃப். வாழ்ந்து காட்டணும். சொல்லிலும் செயலும் எடுத்துக்கிறதாக மனைவி, ஏன் இது செய்யலை, அது செய்யலை, அடிக்கிறது, திட்டுறது, வல்கராக பேசுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. சப்போஸ் அவர் தவறே செய்தாலும் கூட இப்படி செய்யக்கூடாதுப்பா, இனிமேலே இப்படி செய்யாது, இப்படி செய்யுங்க. மகன் கூட தப்பு டேஸ்டாக இப்படி செய்யாதம்மா, இப்போ படிக்காத இருக்கிறியே, நீ படித்தாதாம்பா எதுக்கால யூ கேன் ஷைன் இன் த வேர்ல்டு. பிள்ளைகளும் அப்போ தான் அந்த ஒலிவ மரம்ன்றாங்களே, அந்த ஒலிவ மரத்துக்கு நீண்ட ஆயிலாம். அந்த நோவா காலத்தில் 40 நாள் மழை பெய்தான். எல்லாம் மரம் செடி கொடியெல்லாம் அழிஞ்சு போச்சான். ஒரு புறா போய் ஒரு ஒலிவ இலையை மட்டும் எடுத்து அனுப்பிச்சான். 40 நாள் மழை பெய்ஞ்சு கூட அந்த ஒலிவ மரம் அழுகி போடனா அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பாருங்கள். அதனால தான் கடவுள் நம்ம வி மஸ்ட் பி ஸ்ட்ராங் எனப். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த நல்ல அவன் அதாவது இந்த கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு போன்றவன். அவன் மலையின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விளக்கு போன்றவன். அந்த விளக்கானது எல்லாருக்கும் வெளிச்சம் தரும். வீடு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே செய்வோம். காற்றிலும் மழையிலும் இடி இடித்தாலும் விழாது. அதுபோல் அவனும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் சொல்லப்படுது, அவனுடைய உண்மையான மனுஷனுடைய கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனுடைய பிள்ளைகள் பந்தி சுற்றி ஒளிவு மர கன்றுகள் சொல்லப்படுவது வேதம். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது. இட் இஸ் நாட் எ லெஜண்ட், கட்டுக்கதை அல்ல, உண்மை உண்மை உண்மை. அது யாராலும் சும்மா நாகரிகத்துக்காக எழுதினால, பரிசுத்தாவை பெற்று பரிசுத்தாவினார் பேசப்பட்டு பரிசுத்தாவினார் வரம் தந்து எழுதப்பட்டது. அதனால நம்ம பரிசுத்தாவை பெற்ற பொழுது நமக்கு அந்த பரிசுத்தாவை நமக்கே போதிப்பார். நமக்கு யார் ஒருவரும் நமக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து கொண்டு எல்லாம் புதியதாக என்னென்னு வேதம் சொல்ல முடியலை. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிறகு கர்த்தருடைய ஆவியாக நமக்கு சொல்லி தருவாராம். அது நீ இப்படி செய், அப்படி செய். மற்றவர்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்கிற மாதிரி கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். அது பொய்யல்ல, உண்மை. ஆகையினால அதன்படி நடக்கிறவங்களுக்கு எல்லாமே ஆகும். எந்த மனிதனும் அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது. கர்த்தர் அதாவது கர்த்தர் கொடுத்த பரிசு அவர்கள் போதிப்பார். அதன்படி நடந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.